கனடா வந்து அமெரிக்காவின் 51வது மாநிலம் இணையுமா? Well, it's a good conversation back and forth and it was a very positive conversation. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடாவில் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா A very constructive and positive conversation. Howard Lutnick was there. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நேற்றைய தினம் புதன்கிழமை கனடாவுடைய மாகாணங்களுடைய முதல்வர்கள் எல்லோரும் சேர்ந்து அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தவர்கள். Together at the last minute, Canada's premiers invited into the White House to make their anti-tariff pitch. The message is we're here to listen and see what the Trump administration expects off of Canada. We're hoping to learn what we can do together to make sure that our economies are strong and that we don't have the kind of inflation-causing tariffs put on the Canadian or the American people. யாரை சந்திக்கண்டா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய ஜேம்ஸ் பிளேர் என்ற ஒரு நபரை சந்திக்க போயிருந்தவர். அதில் நிறைய விஷயங்கள் கதைத்திருந்தவர்கள். அதாவது கனடா மீது விதிக்க இருக்கிற அந்த 25% டேரிஃப், மற்றது கனடா அமெரிக்காவின் 51வது மாநிலம் இணையுமான்ற விஷயம் பற்றி எல்லாம் கதைத்திருந்தவர். இந்த வீடியோவில் அதைத்தான் பார்க்க போகிறோம். கனடா உண்மையிலேயே அமெரிக்கானுடைய 51வது மாநிலம் இணைய போதா என்ற விஷயங்களை பற்றி இதில் பார்ப்போம். என்ன முடிவு எட்டப்பட்டது, அவையின் கருத்து எப்படி இருந்தது, அதாவது ஒவ்வொரு மாகாணங்களுக்கான முதல்வர்களின் கருத்து எப்படி இருந்தது என்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முதல்வர்களின் சந்திப்பின் முடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபாக இருக்கக்கூடிய ஜேம்ஸ் பிளேர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த சந்திப்பு ஒரு +, அதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்திப்பாக நடந்து முடிந்தது. நான் கனடா அமெரிக்காவின் 51வது மாநிலமாக இணைவதை ஆமோதிக்கவில்லை என்று சொல்லியிருந்தார். அதுதான் இந்த சந்திப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். டு பி கிளியர், வி நெவர் அக்ரீட் தட் Canada would not be the 51st state. We only agreed to share Premier Abe's comments. அந்த Premier Abe's என்ன சொல்லியிருந்தாருண்டா, கனடா 51வது மாநிலமாக இணையாதுன்றதை சொல்லியிருந்தார். அதைத்தான் இவர் அடிக்கடிட்டு சொல்லியிருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, அமெரிக்க ஜனாதிபதியினுடைய முக்கிய அதிகாரி, அதாவது ஒயிட் ஹவுஸினுடைய முக்கிய அதிகாரி சொல்லியிருக்கிற கருத்து தொடர்ந்து வர்ற இதில் ஒவ்வொரு மாகாணங்கள்கிட்ட ப்ரீமியர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இந்த சந்திப்பு தொடர்பாகவே இந்த கருத்து என்னென்னா, இது ஒரு நேர்மறையான, அதாவது பாசிட்டிவான ஒரு கன்வர்சேஷனாக இருந்ததுன்னு சொல்லி நாம். Well, it's a good conversation back and forth and it was a very positive conversation. So we'll see how we move forward and once all their secretaries get sworn in, then we can move forward. Yeah, we had like Doug said, we had a good conversation with two people, high level, and we discussed ways to come back with a good relationship between Canada and U.S. and I think we had answers or ways to progress. I think the dominant impression is that it was a very significant day at the White House, and yet they still sent two senior reps to meet with us. It was a good conversation. I thought it was constructive. There were some very frank moments across the table, and they urged us to take the president at his word, and so we will certainly do that. முக்கியமாக யூகான் டெரிட்டரி இருக்குதானே, அதனுடைய ப்ரீமியராக இருக்கக்கூடிய பிள்ளை அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கனடா 51வது மாநிலமாக இணைய போவது இல்லை, மேலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பணவீக்கத்தை விரும்ப மாட்டார்ன்றதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்படியான நடவடிக்கைகள் செய்யல இன்ஃப்ளேஷன்ன்றது அதிகரிக்கும். அப்போ அதை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரும்ப மாட்டார்ன்றதை யூகோனுடைய ப்ரீமியர் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே கனடாவினுடைய ஸ்டீல் மற்றும் அலுமினியத்தின் மீது 25% வரி போடுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார். இது எதிர்வருகின்ற மார்ச் 12ஆம் தேதி நடைமுறைக்கு வரப்போகுது. அப்போ இது சம்பந்தமான விடயங்களையும் அவர்கள் கதைத்திருந்தார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடாவில் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, ஃபென்டனல் என்ற ஒரு போதைப் பொருள் பிரச்சனை, அதை கட்டுப்படுத்த வேண்டும், எல்லைகளை பாதுகாக்க வேண்டும் என்றதை கேட்டுக்கொண்டார். அதற்கு இணங்க கனடாவானது 1.3 பில்லியன் செலவில் எல்லை பாதுகாப்பை ஒரு பலப்படுத்தி இருந்தது. அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினுடைய கவனத்துக்கு சென்றிருக்கின்ற ஜேம்ஸ் பிளேர் அடிக்கடி சொல்லியிருந்தால், இது ஒரு கனடாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். என்னென்னா, நாங்கள் செய்கிற ஒரு நடவடிக்கை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கவனத்துக்கு போயிருக்கின்றீங்கள, அடுத்தடுத்த கட்டமான பேச்சுவார்த்தைகளுக்கு கூட கனடா போய் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
we've got here. I think a lot of it is just committed to the border, and you can see that all of the premiers are doing our part to put specialized teams in place, make sure that we've got sniffer dogs, make sure we've got commercial vehicle units, work with the federal government on getting helicopters and border patrol. Oh, I think you got to go. So, yep. So I think that's the big message is that we recognize fentanyl's a problem. It's a problem for us too, and we're doing everything we can to make sure we stamp it out in our communities. We'd be very keen to hear from you guys after when you guys come on out. We want to hear all about it. So, here, Johnny, we're gonna get the group shot right now. So as you can see. அது மட்டும் இல்லாமல் கனடாவினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இப்போ இருக்கக்கூடிய டொமினிக் லெப்லங்கும் போயிருந்தார். அமெரிக்காவினுடைய ஒஃபிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் லுட்னிக் என்ற நபரை சந்தித்து கதைத்த போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடந்த சில வாரங்களாக கனடியர்களும் கனடாவும் வந்து ஒரு குவைட் எமோஷனல்னு சொல்கிறார், அதாவது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிலையெல்லாம் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வரி விதிப்பால் இந்த வரி விதிப்பு போடுவேன்னு சொன்ன ஒரு பயத்தாலையும் இந்த வரப்போகிற வரி விதிப்புகளாலேயும் அவர்கள் கொஞ்சம் பதட்டத்திலையும் பயத்திலையும் இருக்கணும். இது வந்து உங்களுடைய கனடாவினுடைய எக்கனாமியில் பாதிப்பை செலுத்த போதுன்ற ஒரு விடயங்களையும் வந்து லுட்னிக் என்று சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒஃபிஷியல், அதாவது அவருடைய அலுவலகத்தில் பணியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கனடாவினுடைய தற்போதைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டொமினிக் லெப்லங் குறிப்பிட்டிருந்தார். A very constructive and positive conversation. Howard Lutnick was there. The National Economic Advisor to President Trump was also there. We started the conversation by discussing our shared priorities around border security and the fight against fentanyl. We took stock of the good work that has been done around illegal migration. We spoke about the appointment of our fentanyl czar, who will be in Washington in a few days. So we believe that the national security interest around border integrity and the common fight against fentanyl is in a positive lane, but we're going to continue to do that work. They described to us the process by which they're reviewing these metrics. So I'm optimistic that that conversation is very constructive. I'm also optimistic that we have a better understanding of the process that Mr. Lutnick is going through in terms of the April 1st sort of global tariff decisions. முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபென்டனல் பிரச்சனை தான் கனடாவில் டொனால்ட் ட்ரம்புக்கு பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது வந்து இல்லீகலான மக்கள் இந்த போர்டரை க்ராஸ் பண்ணுறது. இதில் அந்த $1.3 பில்லியன் அந்த போர்டர் பிளான் இருக்குது தானே, அது நான் ஒரு தனி வீடியோவை நான் செஞ்சுருந்தேன். இதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை நான் உங்களுக்கு இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். அதில் வந்து இந்த ஃபென்டனல் சம்பந்தமான போதைப்பொருட்களை கண்டறிந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு தனி படையொன்றை அமைக்கிறதுக்கு ஆலோசிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கனடாவில் இருக்கக்கூடிய லோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்குது தானே, இவை எல்லாரும் சேர்ந்து வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சட்டவிரோதமான போதைப்பொருள் கடத்தல்களை எல்லாமே வந்து கண்டறிகிறதுக்கு திட்டமிட்டிருக்கணும். அது எல்லாமே இப்போ நடந்து கொண்டான் இருக்குது. அடுத்தது வந்து சிபிஎஸ்சி, அதாவது கனடா போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி இருக்குது தானே, அதில் வந்து புதிய K9 யூனிட், அதாவது மோப்பநாய்கள், அதாவது அந்த பிரத்யேகமாக போதைப்பொருட்களை கண்டறியக்கூடிய மோப்பநாய் அணி ஒன்றை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்கணும். தற்போது சிபிஎஸ்சியோட 80க்கும் மேற்பட்ட மோப்பநாய்கள் பணியில் இருக்குது கனடாவினுடைய எல்லா போர்ட் ஆஃப் என்ட்ரியிலேயுமே. அத்துடன் வந்து கனடாவினுடைய நுழைவு இடங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்கள், அதாவது கனடா அமெரிக்கா எல்லையாக இருக்குது, முக்கியமாக இருக்கக்கூடிய கனடா அமெரிக்கா எல்லைகள் இருக்குது தானே, இதில் எல்லாமே புதிய கெமிக்கல் டிடெக்ஷன் டூல்ஸை பயன்படுத்த போயினோம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் கனடா புதிய ட்ரக் ப்ரொஃபைலிங் சென்டர்களை நிறுவ போகுது. அதாவது போதைப்பொருட்களை, புதிதாக இருக்கக்கூடிய போதைப்பொருட்களை கண்டறிந்து பரிசோதிக்கக்கூடிய போதைப்பொருட்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வுக்கூடங்களை நிறுவ போயினோம். இதன் மூலமாக வருடம் ஒன்றுக்கு 2000 போதைப்பொருள் விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கனடாவினுடைய RCM, அதாவது ராயல் மவுண்டட் போலீஸுக்கு வந்து புதிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்றை உருவாக்கி, அது மட்டும் இல்லாமல் 24/7, அதாவது 7 நாளும் வாரத்தில் உள்ள 7 நாளும் 24 மணித்தியாலமும் சர்வேலன்ஸ், அதாவது எல்லைகளை வந்து நோட்டமிடக்கூடிய வகையான கருவிகள் வழங்க போயினோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சாப்பர்ஸ், அதாவது ஹெலிகாப்டராக இருக்கட்டும், பெரிய வாகனங்கள், அதிநவீன கேமராக்கள், எல்லா விடயங்களுமே வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கனடா ரெண்டுமே சேர்ந்து கூட்டு ஒப்பந்தத்தின் பேரில் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்கி 2 நாடுகளுக்குள்ளேயுமே
மாறி மாறி போகக்கூடிய அந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸின் எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு திட்டமிட்டிருக்கணும். இது எல்லாத்துக்குமே செலவு $1.3 பில்லியன். இது ஏற்கனவே நடைமுறைக்கு வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு வந்திருக்குது. அதன் பேரில் தான் இப்போ பல இடங்களில் சிபிஎஸ் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போதைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னென்னா, கனடா அமெரிக்காவின் 51ஆம் மாநிலமாக இணையப் போவதில்லை. அதை அவருடைய, அதாவது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய முதன்மை அதிகாரியே சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து என்ன மாதிரியான விடயங்கள் வருதுன்றதை பார்ப்போம். இந்த மார்ச் 12ஆம் தேதி இந்த ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீது வந்து 25% வரி விதிக்கத்தான் போகிறார்கள். அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அதில் வந்து கையெழுத்திட்டு விட்டார். அப்போ அதனால் இது கட்டாயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து என்ன மாதிரியான விடயங்கள் நடக்குதுன்றதை பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற நான் சார்ஜன். நன்றி, வணக்கம்.